அனைவருக்கும் வணக்கம். நாம பிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல நாம லேண்ட் அண்ட் சீ பிரீசஸ் அண்ட் மான்சூன்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ். பிரீஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் பிரீஸ்னா சீ பிரீஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். அதன் பிறகு மான்சூனை பத்தி பார்ப்போம். லேண்ட் பிரீஸ்னா என்ன? முதல்ல பிரீஸ்னா என்ன? பிரீஸ்னா என்னன்னா தென்றல் காற்றுன்னு அர்த்தங்க. தென்றல் காற்று எப்படி இருக்கும்? ரொம்ப மென்மையாக இருக்கும். ஒரு காற்று வீசுனா கூட இப்போ ஃபேன் வந்து ஹை ஸ்பீடில் வைக்கும்பொழுது முன்னால முடியல, ஃபேனோட ஸ்பீடு வந்து கம்மி பண்ணுன்னு சொல்லுவோம். இதே வந்து ஒரு 3 4 வைக்கும்பொழுது லைட்டாக காற்று வரும்போது நம்மளுக்கு இதமாக இருக்கும். ஸோ தென்றல் காற்று அந்த மாதிரி தான், ரொம்ப இதமாக இருக்கும், ரொம்ப வேகமாக இல்லாமல் இதமான ஒரு காற்றாக இருக்கும். அப்படிங்கிறது பேர் தான் பிரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை லேண்ட் பிரீஸ் அண்ட் சீ பிரீஸ்ன்னு சொல்லுவாங்க. லேண்ட் பிரீஸ்னா என்ன? நிலக்காற்று. சீ பிரீஸ்னா என்ன? கடல் காற்று. பாருங்க, தமிழ்ல கடல் காற்று நிலக்காற்றுன்னு இருக்குது, ஆனால் இங்கிலீஷ்ல லேண்ட் பிரீஸ்னா என்ன? நிலத்தென்றல் காற்று, கடல் தென்றல் காற்று, இப்படிதான் நம்ம சொல்லணும். ஆனால் தமிழ் புத்தகங்கள்ல கடல் காற்று அப்படின்னு இருக்குது. ஸோ காற்றுக்கும் தென்றல் காற்றுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. காற்று அப்படிங்கிறது பொதுவாக டிஃபைன் பண்ணுறது, ஆனால் தென்றல் காற்று அப்படிங்கிறது ரொம்ப மென்மையாக இருக்கும். ஸோ அந்த பேரை வச்சு நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நாம சீ பிரீஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சீ பிரீஸ்னா என்ன? கடல் தென்றல் காற்று. சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நான் கடல் தென்றல் காற்று அப்படின்னே சொல்கிறேன். கடல் காற்றுன்னு சொல்ல வேணாம், ஏன்னா கடல் தென்றல் காற்றுன்னு சொல்லும்போது ஈஸியாக வந்து அந்த காற்றுடைய ஸ்பீடு என்ன அப்படிங்கிறது நாம் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ கடல் தென்றல் காற்று. டியூரிங் எ டே லேண்ட் கெட்ஸ் வார்மர் தென் சீ. பகல் என்ன நடக்குமா? நிலமானது கடலை விட அதிகமாக வந்து ஹீட் ஆகுமா. ஏன்னா வந்து திடப்பொருள், அது வந்து திரவப்பொருளில் அந்த ஹீட்டானது ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் லேண்டில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால் இது ஈஸியாக வந்து ஹீட் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஹீட் ஆகும்போது வார்ம்வேர்னா சூடான காற்று. ஸோ சூடான காற்று, இந்த நிலமானது அதிகமாக ஹீட் ஆகும்போது அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய காற்றானது அதுவுமே வந்து ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஃபார்மிங் லோ ப்ரெஷர் வந்து அங்கே கிரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது? இந்த லேண்டு வந்து ஹீட் ஆகும்போது அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஏரில் வந்து மாய்ஸ்சர் இருக்கு இல்லையா? மாய்ஸ்சர்னா என்ன? நீர்த்துகள்கள். அப்போ தான் வந்து ஜில்லுன்னு காற்று இருக்கும். ஸோ சம்மர்லேயே நமக்கு வந்து ரொம்ப வந்து வேக்கடாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஏர் மாய்ஸ்சர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து வெக்கையாக இருக்குது. இதே வந்து வின்டரில் பார்க்கும்போது அந்த ஏர் மாய்ஸ்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நமக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த அட்மாஸ்பியரில் இந்த மாய்ஸ்சர் வந்து கம்மியாக இருக்கும்போது ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, வார்ம்வேர் சூடான காற்று ரைசஸ் ஃபார்மிங் லோ ப்ரெஷர். சூடான காற்று எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் லோ ப்ரெஷர் இருக்குங்க. சிம்பிளாக அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. ரொம்ப நம்ம வளைச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். எந்த இடத்துல வார்மாக இருக்குமோ அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். சரி, சி ரிமைனிங் கம்பேரிட்டிவ்லி கூல் வித் ஹை ப்ரெஷர். ஸோ இங்கே லேண்ட் இருக்கு இல்லையா? லேண்டில் அதிகப்படியான உஷ்ணம் இருக்கும்போது, வெப்பம் இருக்கும்போது அங்கே வந்து அந்த மாய்ஸ்சர் ரிமூவ் ஆகி லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். அதே நேரத்தில் கடலில் என்ன ஆகுமா? கடலில் வந்து அதே போல் அந்த மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும், அங்கே ஹை ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே சீக்கிரமாக வந்து வார்ம் ஆகாது. இங்கே ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாருங்க. சீ பிரீஸ்னா என்ன? சீ பிரீஸ்னா என்ன? டியூரிங் எ டேயில் கடலை விட நிலமானது அதிகப்படியாக வந்து ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து லோ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. இது லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுனால கடலில் வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இங்கே ஹீட்டாக இருக்கும், இங்கே வந்து ஹீட்டு குறைவாக இருக்கும். உங்கள் ரூமில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரூமில் ஏசி வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. ஏசி டோர்லாம் வந்து லாக் பண்ணிடுங்க. டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நீங்கள் உள்ளே வரும்போது அந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த காற்றானது, அந்த ஏசி இருக்கக்கூடிய அந்த குளிர் காற்றானது வேகமாக வெளியே போகும். அதனால தான் ஏசி போடும்போது டோரெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏசியில் இருக்கக்கூடிய அந்த ரூமில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும், அதனால் அங்கே டெம்பரேச்சர் வந்து குறைவாக இருக்கும். ஸோ ஹை ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் வெளியெல்லாம் வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால லோ ப்ரெஷராக இருக்கும். ஸோ கதவை திறந்த உடனே ஹை ப்ரெஷர்லேருந்து வேகமாக லோ ப்ரெஷரை நோக்கி போகும். நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்லாம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரோட்டில் போகும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஏசி காற்றானது அப்படியே வந்து ஜில்லுன்னு நம்ம மேலே போடும். நமக்கு அதான் ஏசி போட்டுருக்காங்க, வாங்க உள்ளே போகலான்னு போயிட்டு 2 சர்ட்டு பேண்ட்டை எடுத்துகிட்டு வருவோம். அதே மாதிரி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு துணிக்கடையில் கூட நீங்கள் அப்படி கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏசி காற்றானது அப்படியே லைட்டாக நம்மளுக்கு வரும்.
நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது போல தான் எங்கெல்லாம் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் லோ ப்ரெஷராக இருக்கும், எங்கெல்லாம் டெம்பரேச்சர் குறைவாக இருக்குதோ அங்கெல்லாம் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அதுதாங்க சொல்கிறாங்க. டியூரிங் டே பகலில் வந்து லேண்ட் அதிகமாக ஹீட் ஆகும், அதான் லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதே போல் கடலில் வந்து டெம்பரேச்சர் வந்து குறைவாக இருக்கும், அதனால ஹை ப்ரெஷராக இருக்கும். ஸோ அங்கேருந்து காற்று அங்கே போகுது, இது வந்து சீ பிரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த காற்று போகுது இல்லையா, கடல்ல இருந்து நிலத்துக்கு போகக்கூடிய அந்த காற்றுடைய வேகம் என்னவா இருக்கும்னா 5லிருந்து 20 mph மைல்ஸ் பெர் ஹவர் தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ 5லிருந்து 20 தான் இந்த மைல்ஸ் பெர் ஹவர் ஸ்பீடு தான் வந்து போகுதுன்னா அது எந்த அளவுக்கு வந்து மிதமான ஒரு காற்றா இருக்கும். ஸோ அது தென்றல் காற்று தானே, அதுதான் வந்து சொல்றாங்க. அதே போல இந்த சீ பிரீஸ் ஆனது ஸ்ட்ராங் இன் டிராபிக்கல் ரீஜன் தன் டெம்பரேட் ரீஜன். டெம்பரேட் ரீஜனை விட டிராபிக்கல் ரீஜன்ல இந்த கடல் காற்றுடைய அந்த வேகம்ன்றது அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. டெம்பரேட் ரீஜன்னா என்ன, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இதுதான் குளோப் அப்படின்னா இதுக்கு சென்டரா இருக்கக்கூடியதான் வந்து டிராபிக்கல் ரீஜன். டிராபிக்கல் ரீஜன் இங்க கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி இல்லையா, இது வந்து டெம்பரேட் ரீஜன் சொல்லுவாங்க. டிராபிக்கல் ரீஜன்லாம் என்ன, வெப்பமண்டல பகுதி. ஏன்னா அங்கே தான் வந்து அதிகப்படியாக வெப்பம் இருக்கும். ஸோ அதனால அந்த இடத்துல லோ ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால சுற்றி இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர்லேருந்து அங்கே காற்று வந்து வீசுன்னு சொல்லுவாங்க. அடுத்த லேண்ட் பிரீஸ்னா என்ன, லேண்ட் பிரீஸ் என்பது இதோட ரிவர்ஸ் தான். இப்போ எப்படி பகலில் வந்து இங்கே வந்து லோ ப்ரெஷராகவும் ஹை ப்ரெஷராகவும் இருக்குமோ அதே போல் நைட்டில் என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் ஆகும். ரொம்ப லோ ப்ரெஷராக இருக்காது, மீடியமாக இருக்கும். ஆனால் லேண்ட் வந்து அதிகமாக வந்து கோல்டு ஆகும்னு சொல்கிறாங்க. லேண்ட் தான் இங்கே மேஜர் ரோல் பண்ணுறது. லேண்ட் என்ன ஆகுமோ பகல் நேரத்தில் அதிகமாக ஹீட் ஆகும், அதே நேரத்தில் நைட்டில் வந்து அதிகமாக கோல்டும் ஆகும். நைட்டில் வந்து கோல்டும் ஆகும், அதே போல் டேயில் ஹீட்டும் ஆகும்னு சொல்கிறாங்க. பாலைவனத்தில் அதனால தான் சொல்லுவாங்க பாலைவனங்களில் பகலில் மிகப்பெரிய அளவில் வந்து ஹீட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் நைட்டில் பயங்கரமாக கோல்டாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பாலைவனமாவது ஒரு லேண்ட் அது. ஸோ பகல் நேரத்தில் அதிகமாக ஹீட் ஆகும், அதுக்கு இணையாக இரவு நேரத்தில் கடுமையான குளிரும் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் இரவு நேரத்தில் லேண்ட் வந்து அதிகமாக வந்து கோல்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து அங்கே ஹை ப்ரெஷர் இருக்கும். ஸோ சீல் வந்து அது மிதமாக வந்து ஒரு வார்ம்லேயே இருக்கிறதுனால இந்த காற்றானது இங்கே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷரை நோக்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த சீ பிரீஸை விட லேண்ட் பிரீஸ் ஆனது கொஞ்சம் வந்து அந்த காற்றுடைய வேகம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட் டைமில் ரிவர்ஸ் டேக்ஸ் பிளேஸ், லேண்ட் கெட் கூலர் தென் சி. லேண்ட் கெட் கூல் தென் சி. லேண்ட் ஆனது சி விட அதிகமாக கூல்ட் ஆகும். அதே போல் ப்ளோ அவுட்ஸ் ஃப்ரம் லேண்ட் டு சி. லேண்ட்லேருந்து காற்றானது சீயை நோக்கி போகும். இதை பயன்படுத்தி தான் ஃபிஷர்மென்ஸ் மீன் பிடிக்கிறவங்க இல்லையா, அவங்க நைட்டில் வந்து கடலுக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்காக போவாங்க. இப்போ ஒரு போட்டில் பெரிய போட் இருக்குது, ஒரு மோட்டார் போட்டுனா அவங்க எப்போனாலும் போகலாம் வரலாம். ஆனால் ஒரு கட்டுமரத்தில் அவங்க பயணம் செய்யணும் அப்படின்னா இவ்வளோ தூரம் அவங்களால பயணிக்க முடியுமா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நைட் டைமில் தான் என்ன ஆகுது, நிலத்துலேருந்து தானே வந்து கடலுக்குள்ளே போகலாம். அப்போ நைட் டைமில் கட்டுமரத்தில் ஏறி நேராக போயிடுவாங்க. அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கே போயிட்டு மீன் பிடிச்சிட்டு அதுக்குள்ளே பகல் ஆகிடும் இல்லையா, பகல் இந்த பக்கம் காற்று வீசினோடனே அப்படியே நேராக திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ நம்மலாம் காலையில் வீட்டுக்கு போவோம், நைட்டில் வீட்டுக்கு வருவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இது அப்படியே காற்றுக்கு வீசுது இல்லையா, ஸோ நைட் டைமில் கடலுக்குள்ளே போவாங்க, காலையில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. கடலில் அந்த காற்று தான் அவங்களுக்கு கண்டக்டர் வந்து பஸ் மாதிரி, அந்த பஸ்ல ஏறி அப்படியே போவாங்க, அந்த பஸ்ல ஏறி அப்படியே திரும்பி வந்துடுவாங்க. அந்த மாதிரி. அடுத்ததா மான்சூன்னா என்ன, பருவமழை. இந்தியாவில் மொத்தம் 2 பருவமழை இருக்கு. ஒன்று சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க. நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா இந்த சீ பிரீஸ் அண்ட் லேண்ட் பிரீஸ், இதை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் மழை பொழிவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் 2 மான்சூன்னால நமக்கு இந்தியாவில் மழை பொழிவு நடக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். இது என்னடா இது ஒரு சிம்பிளான விஷயம், இதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இது நம்ம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அப்போ தான் இந்தியாவுடைய மழைப்பொழிவை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்றா பார்க்கலாம் பாருங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன்னா என்ன, சவுத் வெஸ்ட் மான்சூன்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனை பற்றி நான் அடுத்ததாக ஒரு கிளாஸ் வந்து தனியாகவே நான் எடுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி இப்போது ஜென்ரலாக இது என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ வந்து நடக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி 2 மாதம் என்னவா இருக்கு, ஏப்ரல் மே என்ன, சம்மர் சீசன் என்ன நடக்கும், பயங்கரமாக வெயிலாக இருக்கும். ஃபுல்லாக இந்தியா முழுக்க பயங்கரமாக வெயிலாக இருக்கும். ஸோ அப்படி வெயிலாக இருக்கும்போது என்ன ஆகும், வெயில் அதிகமாக இருந்தால் லேண்டு வந்து அதிகமாக ஹீட் ஆகும்போது என்ன ஆகும், லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும், காற்றழுத்தம் குறைவாக இருக்கும் எங்கே, இந்தியா முழுக்க. ஸோ இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நாடு, அதிகப்படியான நிலங்கள் கடலால் சூழப்பட்ட ஒரு பகுதி. ஸோ இந்தியா முழுக்க ஹீட்னால லோ ப்ரெஷராக இருக்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய கடலில் என்ன இருக்கும்,
ஹை ப்ரெஷராக இருக்கும். ஏன்னா இங்கே தான் வந்து ஹீட்டாக இருக்குது, ஆனால் கடலில் ஹீட் ஆகாது. ஏன்? சீ ப்ரீஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, எப்படி பகல் நேரங்களில் நிலம் வந்து அதிகமாக ஹீட் ஆகும்போது குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய கடலிருந்து கடல் காற்றானது அந்த ஹை ப்ரெஷரானது லோ ப்ரெஷரை நோக்கி போகுதோ, அதே போல் இந்த ஏப்ரல் மே மாதம் வந்து ஃபுல்லாக சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால இந்த இடம் ஃபுல்லாக லோ ப்ரெஷராக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய கடல் இருக்கக்கூடிய இந்த ஹை ப்ரெஷர்லேருந்து காற்றானது மேல் நோக்கி போகுது, இந்தியாவை நோக்கி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காற்றானது எப்படி வீசுதுன்னா இந்த பக்கம் தான் வீசும். இப்படி வீசும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்குது இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்னா என்ன? மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையானது இந்த காற்றை வந்து தடுக்குது. இந்த காற்று வந்து தடுக்கிறதுனால இந்த பக்கம்லாம் வந்து காற்றானது அந்த அளவுக்கு வந்து விரியமாக இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் வாயில என்ன ஆகுது, இந்த காற்றானது இங்கே பயணிச்சு போகுது. ஸோ இந்த இடங்களில் போய் செட்டில் ஆகுது. இந்த இடங்களில் போயிட்டு இந்த காற்றானது செட்டில் ஆகுது. ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து நமக்கு மழைப்பொழிவு வந்து கொடுக்குது. இந்த காற்று இந்த சீ ப்ரீஸ் ஆனது ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். இங்கே வந்து லைட்டாக தான் வந்து இந்த ப்ரீஸ் ஆனது லைட்டான தென்றல் காற்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து அந்தளவுக்கு தென்றல் காற்றெல்லாம் இருக்காது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஹீட் ஆகுது. இந்த இடம் வந்து நான் முன்னாடியே பார்த்துருப்போம் இல்லையா, டிராபிக்கல் ரீஜனில் தான் வந்து அதிகமாக இருக்கும். டெம்பரேட் ரீஜனை விட டிராபிக்கல் ரீஜன் தான் வந்து அதிகமாக இருக்கும். இது நம்ம மேலே பார்த்தது வந்து ஒரு நார்மலான டேலுங்க. ஒரு நார்மலான டே வெயில் வந்து ஓரளவுக்கு இருக்குன்னா அது தென்றல் காற்றாக இருக்கும். வெயில் காலத்தில் என்ன மாதிரி வெயில் காயுது. ஸோ அந்த நேரத்தில் அந்த காற்று வந்து தென்றல் காற்று மாதிரியாக இருக்கும், ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அந்த வேகமான அந்த மழைப்பொழிவு, அந்த வேகமான காற்றுனால தான் நமக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனில் வந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். இங்கே வந்து லேண்டு வந்து அதிகமாக ஹீட் ஆகிறதுனால லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால் சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள்லேருந்து, சுற்றி இருக்கக்கூடிய கடல்லிருந்து காற்றானது நிலத்தை நோக்கி அதை ஃபுல்லாக வந்து கூல் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தா நார்த் வெஸ்ட் மான்சூன். நார்த் வெஸ்ட் மான்சூன்னா என்ன? மேலே இருக்கக்கூடிய லேண்ட் ப்ரீஸ் தான். லேண்ட் ப்ரீஸ்னா என்ன? லேண்டானது சீக்கிரமாக வந்து கோல்டு ஆகும். ஸோ சுற்றி இருக்கக்கூடிய சீல்லாம் வந்து கடலில் வந்து அந்த காற்றழுத்தம் வந்து குறைவாக தான் இருக்கும். அதே போல் டெம்பரேச்சர் வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ அதனால் குளிராக இருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து இந்த ஹீட்டாக இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி காற்றானது வீசுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீஜனில் என்ன ஆகுது? வின்டர் டைம் எங்கே வரும்? இந்த நவம்பர் டிசம்பர் இந்த சமயத்துலலாம் வந்து வின்டர் சீசன். இங்கெல்லாம் வந்து பனிப்பொழிவு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும்போது இங்கெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். அதான் என்ன பண்ணுறாங்க, இந்த காற்றானது இங்கிருந்து இப்படியே வருதுங்க. இப்படியே வந்து போகும்பொழுது இந்த இடத்துல நமக்கு ஓரளவுக்கு வந்து மழை கொடுக்குது. என்ன இருந்தாலும் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் கொடுக்குற அளவுக்கு இந்த இடங்களில் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து அதிகமாக வந்து மழை பொழிவு கொடுக்காது. அது காரணம் என்னன்னா, இந்த காற்று வந்து ரிட்ரீட்டிங் மான்சூன் சொல்லுவாங்க. பின்னடியும் பருவக்காற்றுனா நான் இங்கிருந்து போன காற்று தான் திரும்ப ரிட்டர்ன் ஆகி இங்கே வருது. ஸோ அதனால முன்னாடி போகும்போது ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய அந்த காற்று திரும்பி ரிட்டர்ன் ஆக வரும்பொழுது ரொம்ப குறைவாக தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடியே பார்த்துருப்போம் இல்லைங்களா, இந்த சீ ப்ரீஸை விட லேண்ட் ப்ரீஸ் வந்து அதோடைய வேகம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் சீ ப்ரீஸ்னா என்ன, லேண்ட் ப்ரீஸ்னா என்ன, அப்புறம் வந்து மான்சூன்னா என்ன அப்படிங்கிறத நாம் இந்த கிளாஸில் பார்த்தோம். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான கிளாஸஸ். இதெல்லாம் எதுக்கு பார்க்கணுன்னா, இதெல்லாம் தான் பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய ஜியாகிரபி கிளாஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம வேகமாக வந்து கிளாஸஸ் வந்து போகிறதுக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.